நெல்லிக்காய் வந்து ஒரு 5-6 கிலோ இன்றைக்கி ஆர்டருங்க. இது நேற்று பேக் பண்ணி வச்சுட்டோம். நெல்லிக்காயை பற்றி திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதாவது வெளியே இருக்கிற பொருள் உள்ளே போய் உடம்புக்குள்ளே வேறு மாதிரி மாறுமுங்க. ஒருத்தர் சொன்னார், தேங்காய் தின்னா உள்ளே போய் புளிச்சு போகும்னு. வெளியே சட்னி ஆட்டி வச்சு என்ன ஆகுது, அப்போ உள்ளே போனால் புளிக்குமில்ல அப்படின்னு. அதெல்லாம் புளிக்காதுங்க. உள்ளே போய் புளிக்கிற உணவுகள்ங்கிறது வந்து உயிர் இல்லாத உணவுகள்கிட்ட அந்த மாதிரி புளிக்கிறது. இதெல்லாம் நம்ம இட்லி மாவாட்டி இங்கேயே புளிக்க வச்சு இட்லி தோசையை வந்து 3 நாள் வச்சுருக்கிறோம்ல ஃப்ரிட்ஜில், அதை எடுத்து தோசை விட்டு சாப்பிட்டோம்னா உள்ளே போய் புளிக்கத்தான் செய்யும். தேங்காய் எல்லாம் புளிக்காதுங்க. என்ன தேங்காய் வந்து அவ்வளோ ஒரு ஆற்றலான உணவு. அதுக்கு மேலே இருக்கிறது நெல்லிக்காய் எல்லாம். இப்போ தேனில் ஊற வச்சிருக்கிற துருவி இந்த நெல்லிக்காய் தான் போய் உடம்புக்குள்ளே WBCயாக மாறுதுங்க. வெள்ளை அணுக்கள் இருக்குதுல்ல, அதுவாக மாறுது. நம்ம அத்திப்பழம் தான் போய் RBCயாக மாறுதுங்க. இதை பல பேருக்கு கொடுத்து ஹீமோகுளோபின் எனக்கு கம்மியாக இருந்து இந்த அத்திப்பழம் ஏன் நான் சொல்லிகிட்டே கிடக்குறேன்னா, எனக்கெல்லாம் 2016 ஹீமோகுளோபின் 9க்கு வந்துடுதுங்க. கைகாலெல்லாம் நடுக்கம் எடுத்துடுது. அப்போ தேடினது இந்த அத்திமரத்தை. அப்போ அத்திமரமெல்லாம் இங்கே எங்கள் ஊர்லேயே இல்லை. பக்கத்து ஊரில் இருந்தது அத்தை வீட்டில். அங்கே போய் பொறிச்சிட்டு வந்து அப்போ அது எப்படி பதப்படுத்துறதுன்னு தெரியாதுங்க. அப்படியே அப்போ பச்சையாக சாப்பிட்டுக்கோ. அப்போ காய போட்டுட்டு தண்ணியில் ஊற போட்டு மென்று தின்ற வேண்டியதுதான். அப்படி ஹீமோகுளோபின் ஏற்றுனேன். ஆனால் இன்றைக்கி என்னென்னு தெரியாமல் இருப்பீங்களா அப்படின்ட்டு திருப்பி சொல்கிறதுங்க. அதே மாதிரி WBC ஒயிட் செல்லுக்கு வந்து நெல்லிக்காய் தான் நல்லா அதிகப்படி. இந்த ரெண்டையுமே கரெக்ட் பண்ணோம்னா இயற்கையாகவே வெளியில் இனத்தில் அது இருக்குதுன்னு பார்க்கணும். அதையும் நம்ம சாப்பிடணுங்க. இந்த ரெண்டுமே உயிர் பொருள். அப்போ வந்து உடம்பு நீங்கள் நெல்லிக்காய் பொடி அள்ளி வாயில் போட்டாலும் உடம்பு புத்துணர்ச்சி ஆகிக்குது இல்லைங்க. அப்படி உணவுகளாக பார்த்து சாப்பிடணும். இதில் வந்து நல்லா கறிகறி சாப்பிட்டு வேலை செய்கிற ஆளுகளில் இந்த வீடியோ பார்த்தா காமெடியாக தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கும் பிரச்சனை வரும். அப்போதான் இதை தேடுவாங்க. இங்கே பிரச்சனையான ஆளுகளுக்கு மட்டும் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நானுமே வந்து ஒரு 25 வயசில் போய் இப்படியெல்லாம் நம்மகிட்ட சொல்லியிருந்தேன், அட போங்கப்பா நீங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். இப்போ பிரச்சனை வந்தங்காட்டி தான் நான் தேடலே தொடங்கினேன். நோட் எடுத்து தலைகாணி கடி வச்சு படுத்துருக்க வேண்டியதாக இருக்குது இல்லைங்க. சித்தர்கள் நூலை படிக்க வேண்டியது தான். நம்மளுக்கு புரியுற மாதிரி புரியிட்டுன்னு படிச்சுதான் ஆகணும். வேறு வழி இல்லை. இங்கே யாருமே வந்து அந்த தேடலே இல்லை, படிக்கிறதே இல்லை. சும்மா அப்படியே இதெல்லாம் பொய்யே அப்படின்ட்டு போயிடுவாங்கல்ல. ஏனுங்க பால் பிரச்சனை இல்லாதவங்க அப்படி போகத்தான் செய்வேன். ஆமாம்மா, நம்மளுக்கு வேறு வேலை என்னங்க? ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறது இல்லைன்னா படிச்சுட்டு இருக்கிறேன் இல்லைங்களா? படிக்க வேண்டியதானே வேலை. எல்லாருமே படிக்கல. அப்புறம் இந்த நூல்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு வேற ஒரே துக்கம் மக்களுக்கு, ஒரே வருத்தம். இருக்கிறதையே படிக்கிற காலக்கான திருக்குறளை படிச்சாவே போது கிட்டத்தட்ட எல்லா விஷயத்தையும் அதுலயே சொல்லியிருக்காரு இல்லைங்க. அதுலயே ஏறத்தாழ அனைத்து விஷயமே திருக்குறள்லயே. நேற்று கூட ஒரு திருக்குறள் படிச்சனுங்க. அதாவது ஒரு கேள்விங்களா தேங்காய் வந்து சாப்பிட்டா வயிற்றுக்கு போய் புளிச்சு போயிருந்தாங்க. இந்த விஷயத்த சொல்ல மாட்டேங்குது. 30 கிலோ பழக்க வச்சுங்க. உடல்ல இருக்கிற கழிவு, கெட்ட கழிவுகள், அத்தனை கெட்ட கழிவுகள் இருக்கு. 120 கிலோ இருந்தாங்க. நான் மெயினா சாப்பிட்டது நீங்க என்ன சொன்னீங்க ஒரு நாள். கூட கேட்கும்போது ஏன்னா சாமிக்கு வந்து தேங்காய் வாழைப்பழமா படைக்கிறாங்கன்ட்டு நான் கூட கேட்ட நினைக்கிறேன். நீங்க சொல்லியிருக்கீங்க. அது சாப்பிட்டு வந்துட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னீங்க. சாப்பிட்டு வந்துட்டு அடுத்த நாள் நான் கூட 2 நாள் கழிச்சு தான் சொன்னேன். பாத்ரூம் போறேன், பாத்ரூம் மறந்துச்சு. மோசன் மணக்குது. உள்ள போய் குளிச்சு போறதுதான் என்ன சாப்பாட்டை சாப்பிட்டு போய் பாத்ரூம் போனா பாத்ரூமே நாரு. வாழைப்பழத்தையும் தேங்காயும் சாப்பிட்டு போனா மோசனே மணக்குதுன்னா அது உள்ள போய் குளிக்காது தானே. அதனால தவறான புரிதலோடு இருக்கிறீங்க. இப்படி நிறைய விஷயத்த நிறைய பேருக்கு சொல்லி அதை செஞ்சு அதனால பலனடைஞ்சு இந்த பக்கம் படிச்சு இதையெல்லாம் எடுக்கிறதானுங்க. இதே பாருங்க திருக்குறள் அதை வேற அவர் சொல்றாரு. கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. அதாவது வந்து கூற்றம் குதித்தல்னா கூற்றம்ங்கிறது சாவுங்க ஏம, அதை கூட வெல்ல முடியே ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. நோற்றலின் அந்த அளவுக்கு நம்ம வந்து செஞ்சோம்னா அதுக்குண்டான செயல்களை செஞ்சு அவ்வளவு வன்மமா இருந்தா மரணத்தை கூட வெல்ல முடியே. நம்ம அவ்வளவு திடமா இருக்கணுங்க. மனதிடத்தோட நம்ம தேடல் இருந்ததுன்னா மரணத்தை கூட வெல்ல முடியும்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அதுதான் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. அப்ப அதுதான் முயற்சி பண்ணி பார்க்கலாமே. விட்டா போயிடுவா. இங்க பணம் சம்பாரிச்சாலும் போயிடுவா. அப்ப ஸ்டீவ் ஜாப்ஸ் அத்தனை சம்பாரிச்சு வச்சு நம்ம முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அத்தனை அதிகாரத்துல இருந்து உசுரை காப்பாற்ற முடியலையே. அந்த அதிகாரம் காப்பாத்தல, பணம் காப்பாத்தல. அப்ப ஏதோ காப்பாற்றுற ஒரு விஷயம் இருக்குது. அது முதல்ல உணவுல இருந்து தொடங்கலாம். இன்னைக்கு வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகி கிடக்குது இல்லைங்களா? திருப்பி இந்த அத்திப்பழத்தையும் நெல்லிக்காயும் சொல்றது எதுக்குன்னா, யான் பெற்ற இன்பம் பெருகி வயிறு விற்கிறக்கல்ல இல்லைங்க. இதைய போய் பொறுக்கிட்டு வந்து மரத்துல ஏறி 30-40 அடி உயர மரம் உளுத்தி கொண்டு வந்து துருவி காய போட்டு எடுத்து தேன்ல போட்டு இதுல என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்ம ஏதோ 10 ரூபா வேணும், அதுக்கு நல்ல பொருளை கொடுத்த வேணும். நம்ம கொடுக்குறதெல்லாம் இங்க மாற்றம் நடந்திருக்கணும். அதானுங்க, நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தப்பெல்லாம் பண்றோம்லங்க. அதனால கங்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கங்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கங்காணியாக கலந்தெங்கு நின்றானை கங்காணி கண்டார் களவொழிந்தாரே அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா நம்ம ஒரு மோசமான விஷயத்தை எடுத்து அடுத்த வீல கொடுத்தா நல்ல விஷயம் என்னன்னு நம்ம கண்டே பிடிக்க முடியாம போயிருமில்லங்க. இப்போ ப்ராடு இப்போ என்னங்க பால் உங்களை எப்படி ஏமாத்தலாம்,
இதை எப்படி ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு பொருளை அடிச்சுட்டு வரலாம், இவன் எப்படி முடிச்சுடலாம், இப்படியே சிந்திச்சுட்டே போயிட்டு இருந்தா அதுக்குண்டான டேட்டா தான் நம்ம மைண்டில் ஓடிட்டு இருக்கு. அதைத்தானே சேவ் பண்ணி வச்சுட்டு இவனை போட்டு தள்ளிடலாம், இப்படி இதை பணப்படுத்தல, இவனை ஏமாத்தி போடலாம் இப்படின்ட்டே போயிட்டு இருந்தா நல்ல விஷயம் தெரியாதுங்க. அதைத்தான் திருமூலர் சொல்றாரு. இப்போ நல்ல விஷயம் என்னன்னு தேடி நம்மளுக்கு உடம்புல பிரச்சனை வந்தப்ப சாப்பிட்டு அப்புறம் நிறைய பேர்த்துக்கு சொல்லி அவங்க சாப்பிட்டு சரியானதுனால தான் இதை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அதான் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தா காமெடியா இருக்கு. நிறைய பேர் முடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க, எப்படா இதை சரி பண்ணிக்கிறதா அப்படின்ட்டு. அதில் வந்து இன்னைக்கு நெல்லிக்காய் தான் பேக் பண்ண போகிறேன். நெல்லிக்காய் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அதனால பின்னாடி இருக்கிற நெல்லிக்காய் தான் இந்த வீடியோ வந்து பார்க்குறப்ப நம்மக்கிட்ட நெல்லிக்காய் மூஞ்சி போயிருமுங்க, அதுதான் பிரச்சனை. அதனால நெல்லிக்காய் அத்திப்பழம் ரெண்டும் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த ரெண்டுமே உயிராற்றலை அதிகப்படுத்தக்கூடிய விஷயம். உயிராற்றல் அதிகம் ஆகாமல் அந்த ஆர்பிசிமு டபிள்யூபிசிமு அதிகமே ஆகாதுங்க. ஹீமோகுளோபின்மை நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகமாக ஆகாது. இந்த ரெண்டும் பிராணனை அதிகப்படுத்தக்கூடியது. அதுதான் அகத்தியர் பாடல்லையே இருக்குதுங்க. இந்த நாட்டு அத்திப்பழத்தை எடுத்து தேனில் காய போட்டு தேனில் ஊற வச்சு சாப்பிட்டா அவர் சொல்லியிருக்காரு உயிராற்றல்னு. அதே மாதிரி ஔவையாருக்கு அதிகமாக நெல்லிக்காய் கொடுத்தாரு இல்லைங்க. காரணம் என்ன, அதை ஏன் வந்து அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, டே நெல்லிக்காய் சாப்பிடுங்கடா அப்படின்னு தான். இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரியே தான் தேங்காய் வளர்த்த கோயில் உடைச்சு அதை பாதி ஒரு தேங்காயுமே அரை தேங்காயுமே பழத்தையும் கொடுக்குறாரு பூசாரி. அதை கொண்டு வந்து ஒன்றா சட்னி செய்கிறாங்க, இல்லைன்னா பூஜை ரூமில் வச்சு அது பூசணம் போத்து வேஸ்ட்டாக போகுது. இப்படித்தான் ஒவ்வொன்றுக்கு ஆன்மீகத்துக்குள்ளே ஏன் போகணும்னா நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறது அத்தனையுமே அறிவியலுங்க. ஒரு இப்படி எப்படா சொல்லி வச்சுட்டு போனால் இது காலங்காலத்துக்கு இருக்குது, மக்கள் வந்து இதையெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னதுங்க. இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம், கொஞ்சம் மொக்கையாமல் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பேச முடியும். அவனுக்கு இதை விட விளக்கமாக எனக்கு சொல்ல தெரியல. அதுவும் சிவவாக்கியர் பாடலில் வர்ற மாதிரி பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே அப்படின்னு அவரே சொல்கிறாரு. நான் சொல்கிறதுல பெரியோர்கள் சிறியோர்கள் கற்றோர்கள் எல்லாருமே சான்றோர்கள் எல்லாருமே நான் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமென்னா நான் சொல்கிறதுல ஏதாவது தப்பு தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க. அதே இருக்கிறது வழியாக நிறைய நான் சொல்கிற விஷயம் அத்தனையும் 100க்கு 100 உண்மைங்க. இப்போ இன்றைக்கி வந்து சாயங்காலம் அந்த பாப்பா தான் பேக் பண்ணேன். இந்த வீடியோவை போட்டு விட சொன்னாங்க வீட்டில். ஏன்னா நெல்லிக்காய் இருக்கிறது தெரியணும் இல்லைங்க, இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம்னு தெரியணும். அதுக்காகத்தான் இந்த பதிவு. நெல்லிக்காய் வந்து ஆர்டர் பண்ணி வீட்டில் ஒரு 2 கிலோ வச்சுக்கோங்க. குழந்தையிலிருந்தே கொடுங்க. ஏன்னா வந்து குழந்தைகளுக்கு ஏன் நோய் வருதுன்னா அடுத்ததில் சொல்லிடுறேன். அது எடுத்து பேசினா போயிட்டே இருக்குங்க, 1 மணி நேரம் வேணாலும். நம்ம எதை எந்த இடத்துல பேசணும்னு சரியாக தெரியாது. அதனால் நீங்கள் எது வேணுமோ அதை எடுத்துக்கங்க. நெல்லிக்காய் வந்து கீழே வர நம்பருக்கு ஆர்டர் போட்டு வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. ஒன்று அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றியே நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.